எப்படி நெருப்பு பிடிச்சது? இதோ இவ பக்கத்துல வச்சிருந்த ஒரு விளக்கு அதுல பட்டுதான் தீ பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அசோக். அசோக்கு தலை பொங்கல் கொண்டாடுறதுக்காக நாம புடவை எடுத்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல அபசகுணமா இப்படி நடக்குதே. எல்லாத்துக்கும் இதோ இவதான் காரணம். இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாலே இப்படிதான் கெட்டதாவே நடக்குது. பெரியமா விடுங்க, ஏதோ நடக்க கூடாது நடந்துருச்சு, அமைதியா இருங்க. எரிஞ்ச இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கடைசியில இப்படி ஆயிடுச்சு. அம்மா கனகதுர்கா இப்பவே அபசகுணமா சொல்றாங்களே. புடவைக்காரரே சார், எரிஞ்ச புடவை மாதிரியே அதே டிசைன்ல வேற ஏதாவது புடவை இருக்கா? இருக்கு சார். பாருங்க, அதை அன்னிக்கிட்ட கொடுங்க. இந்தாங்கம்மா. அண்ணி, வேற புடவை வந்துருச்சா? வந்துருச்சு. இனிமே எதை நினைச்சும் பயப்படாதீங்க. பொங்கல் விழா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியும்.